எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர் உட்காந்து அவங்க கண்ணை பார்த்து நமக்கு என்ன உண்மையா தோணுதோ எந்த வித பொய்யும் இல்லாம உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குது? நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏய் நான் தானே கேட்டேன் பிரிஷ்கா. முதல்ல சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். சரி, நீ ரொம்ப கேரிங், பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பாக்க சூப்பரா தான் இருக்கிற. உன்னை யாருக்குதான் பிடிக்காது? சரி ஓகே, இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் நாளைக்கு சொல்றேன். ஆமா, நீ என்னதான் பண்ற? உன்னையே எப்ப பாரு வெள்ளம் அமிச்சிட்டே இருக்காங்க. பிரவீன், எனக்கு இந்த மாதிரி பசிக்குமா? நான் அப்பப்ப கிளாஸ்ல ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவேன். கரெக்டா எப்படின்னு தெரியல, அந்த டீச்சர் எனக்கு பிடிச்சிருவாங்க. சிரிக்காது பிரவீன். சரி சரி ஓகே, சாரி, நீ சாப்பிடு. ஒரு விருப்பத்துல ரிவெஞ்ச் எடுப்புமா? நீ லவ் பண்ணி விருப்பத்துவோமா? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, ஏன் ஃபோர்ஸ் பண்ற? வேற யாராவது பாத்துக்க வேண்டியதானே? இது எடுத்துட்டு ஓ போட்டோ போட்டுக்கவா? இடியட். லாஸ்ட் மினிட்ல ஃபிகர் மாத்த சொன்னா எப்படி மாத்த முடியும்? என் பின்னாடி கூட ஃப்ரீ ஆகுது, அங்கேயே எவ்வளையாவது வரைஞ்சிக்க வேண்டியதானே. ஜட பின்னாடி இப்படி வருது. அது மேல கொஞ்சம் மல்லிப்பூவும் வச்சுக்கோ. போடா அளவலாதி திரும்ப